எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 போட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கி மிக்ஸி ஜாடியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு அரை மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 3/4 கிலோ மட்டன் போட்டுங்க. அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அப்புறம் பிரியாணி இலை 2, கிராம்பு ஒரு 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு சாட்டே பண்ணிங்க. இது குக்கரில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பட்டை 2 போட்டுங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட் எடுத்து இதில் விட்டுங்க. கல்லுப்பு தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்லேயே அரைச்சது. நீங்கள் குழம்புத்தூள் இல்லைனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்க. இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இது 6லேருந்து 7 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு போல் மட்டன் நல்லா வெந்து கொடுக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.